போட்டித் தேர்விற்கு தயாராகும் உங்கள் அனைவரையும் காந்திஸ் ஈஸி லேர்னிங் யூடியூப் சேனல் சார்பாக வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பகுதியில் கணிதம் மற்றும் திறனறிதல் தொடர்பான பாடக்குறிப்புகள் மற்றும் சூத்திரங்களை பற்றி காண்போம். 11வது காணொளியாக குழாயும் தண்ணீர் தொட்டியும் என்ற பகுதியை பற்றி காண்போம். இரு குழாய்கள் ஒரே நேரத்தில் ஒரு தொட்டியை நிரப்புவதாக கொள்வோம். குழாய் A மட்டும் அத்தொட்டியை நிரப்புவதற்கு ஆகக்கூடிய காலம் x மணி நேரம் எனவும், குழாய் B மட்டும் தொட்டியை நிரப்புவதற்கு ஆகும் காலம் y மணி நேரம் எனவும் கொண்டால், இரு குழாய்களும் ஒரே நேரத்தில் தொட்டியை நிரப்புவதற்கு ஆகக்கூடிய காலம் கணக்கிட x/y/x+y என்று கணக்கிட்டால் போதுமானது. அதாவது தனித்தனியாக நிரப்ப ஆகக்கூடிய காலங்களின் பெருக்கற்பலன் அவற்றின் கூடுதல் ஆகும். இதேபோன்று அடுத்த நிகழ்வில் ஒரு குழாய் தொட்டியை நிரப்புவதற்கும் மற்றொரு குழாய் தொட்டி நீரை காலி செய்வதற்கும் பயன்படுத்தப்படுவதாக கொள்வோம். குழாய் A ஆனது தொட்டியை நிரப்ப ஆகும் நேரம் x மணி நேரம் எனவும், தொட்டி முழுமையாக இருக்கும் பொழுது குழாய் B ஆனது தொட்டியை காலி செய்வதற்கு ஆகக்கூடிய நேரம் y மணி நேரம் எனவும் கொண்டால், ஒரே நேரத்தில் குழாய் A வழியாக நீர் நிரப்பவும் அதே நேரத்தில் குழாய் B வழியாக தொட்டி நீரை காலி செய்யவும் செய்தால், தொட்டி முழுமையாக நிரம்புவதற்கு ஆகக்கூடிய காலமானது x/y/y-x ஆகும். கணக்கீட்டின் மூலம் தொட்டி முழுமையாக நிரம்புவதற்கு ஆகக்கூடிய காலத்தை கணக்கிடலாம். இந்த காணொளியில் இரு குழாய்கள் ஒரே நேரத்தில் தொட்டியை நிரப்புவதற்கு ஆகக்கூடிய காலத்தையும், ஒரு குழாய் தொட்டியை நிரப்புவதற்கும் மற்றொரு குழாய் தொட்டியை காலி செய்வதற்கும் செயல்பாட்டில் இருக்கும் பொழுது தொட்டி முழுமையாக நிரம்புவதற்கு ஆகக்கூடிய காலத்தையும் கணக்கிட்டோம். மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.